இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பீஃப் கறிக்கு மசாலா ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வித் டிப்ஸ் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. பீஃப் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பீஃப் மேரினேட் பண்ணிக்கலாம். இது பீஃப் மார்கன்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் பாருங்கள். எலும்பும் சதையும் சேர்ந்த மாதிரி நம்ம கறி வாங்கிக்கணும். இது ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும் குழம்புக்கு. இப்போ அது மேரினேட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நான் 1/2 kg தான் எடுத்திருக்கேன். தனியாத்தூள், உப்பு, தயிர் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சோம்பு ஒரு 1/2 teaspoon அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஆயில் 1 teaspoon அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க, போதும். நம்ம போட்ட மசாலா, தயிர், ஆயில் ஊற்றிருக்கோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 1 ஹவருக்கு இது மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம குழம்புக்கு தேவை இருக்கிற மசாலா எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயே இந்த பீஃப் மேரினேட் ஆகட்டும். இந்த மாதிரி மார்கண்டம் எடுத்து நல்லா சதையோடு இருக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க. குழம்புக்கு இது ரொம்பவே ருசியாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், சோம்பு, தயிர், கறி லீவ்ஸ், கொஞ்சம் ஆயில், இவ்வளோதான் போட்டிருக்கோம். ஓகே, இது ஒரு 1 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை மேலேயே கூட வைங்க, நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சதில் மிளகாய் தூள் போட்டிருக்கோம். அதனால நம்ம இதில் ஃப்ரை பண்ணும் போது மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். நான் ஒரு 6 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். 6 to 7 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டீப் கண்டெய்னர் எதுக்கு எடுத்துருக்குறேன்னா, இந்த கசகசா அப்படியே பாப்பாகும், இப்போ வெளியெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி இந்த மாதிரி கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஒரு வெங்காயம் எடுத்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஜிஞ்சர் கார்லிக் போட்டுக்கலாம். அதுவும் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பீஃப் கறின்னு இல்லை, இந்த மசாலாஸ் வச்சு சிக்கன், மட்டன் கூட நீங்கள் செய்துக்கலாம். கிரேவிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அப்போதான் குழம்பு நமக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் தேங்காய்க்கு ஆப்ஷனலாக நான் கேஷ்யூ நட் போடுறேன். தேங்காய் போடல இன்னைக்கு, கேஷ்யூ நட் போடுறேன். பாருங்கள், ஒரு 8 கேஷ்யூ நட் போட்டிருக்கேன். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கின்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வதக்கணும். ஹை ஃப்ளேமெல்லாம் வைக்காதீங்க எப்போவுமே. மிளகு, சீரகம், மிளகா, தனியா, சோம்பு, பொட்டுக்கடலை, கேஷ்யூ நட், வெங்காயம், கறி இதெல்லாம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ 3 டொமேட்டோ எடுத்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி இருக்கிறோம். அப்போ தான் நம்ம இதை ஆட் பண்ணணும். டொமேட்டோ ஆட் பண்ணிக்கணும். இது எப்படியே நம்ம மிக்சியில் போட போகிறோம், அதனால தான் ரஃப்பாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். இந்த தக்காளியில் இருக்கிற தோல் மேலே உறிஞ்சி வர மாதிரி ஆகணும், அப்படியே பீல் ஆகிற மாதிரி வரணும். நம்ம டொமேட்டோஸ் மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், தோல் இந்த அளவுக்கு செப்பரேட் ஆகி வரணும் டொமேட்டோலேருந்து. சீக்கிரமாகவே ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூல் ஆகிறதுக்கு விடலாம். நம்ம நல்லா கூலாக இருந்தோம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். டொமேட்டோ நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். குழம்புக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு இந்த மசாலா தான். அதுக்கு தான் நான் இது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம மசாலாஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். இப்போ லைட்டாக இல்லை தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். போயிட்டு இதை ஃபைனாக கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். குழம்புக்கு தேவையாக இருக்கிற எல்லா மசாலாவும் இதில் போட்டுட்டு இருக்கிறோம். மசாலா கிரைண்ட் பண்ணிட்டோம். இந்த மசாலா என்ன வாசனை வருது, ரொம்ப ஃப்ளேவரபுளாக இருக்குது மசாலா. நம்ம எல்லாத்தையுமே இதில் போட்டு அரைச்சிருக்கிறோம்.
இப்போது குக்கரில் தான் செய்கிறேன் நான். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது ஃபுல்லாக போனு, அதனால் ஆயில் ஊற்றிக்கலாம். குக்கரில் செய்கிறேன். ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம எடுத்துருக்கிறது நல்லா நான் சொன்ன மாதிரி மார்கண்டும் நல்லா எலும்பும் சதையும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மேரினேட் வேறு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அனியன்ஸ் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்ச மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி, வெங்காயம், கேஷ்நட் எல்லாமே இதில் போட்டுருக்கோம். நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி நம்ம ஆயில் ஊற்றி தான் மசாலா வதக்கியிருக்கோம். இதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவில் போட வேண்டியது ஒரே ஒரு ஐட்டமு, மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். வெங்காயம் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி மசாலாஸ் போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். நம்ம மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வரது பாருங்கள். நல்லா மசாலா வதக்கிட்டதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீட் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மசாலாவில் நல்லா வதக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்ச இந்த மீட்டில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் எல்லாமே போட்டு தான் நம்ம மேரினேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மசாலா நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லா அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புடைய கலர் பாருங்கள். காரம் மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. மிக்சி ஜாரில் தண்ணி அழைச்சி ஊற்றிட்டோம். நீங்கள் பாருங்கள், கன்சிஸ்டன்சி பாருங்கள், குழம்புடைய கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துங்க. ஆல்ரெடி நான் மசாலா வதக்கும் போது தக்காளியோடு சேர்த்து கல் உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் மீட் மேரினேட் பண்ணுறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அது இப்படி உடச்சி போட்டுக்கிறேன். இப்படி உடச்சி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் போடல, நம்ம அந்த கேஷ்நட் போட்டதே நம்மளுக்கு நல்லா குழம்பு கன்சிஸ்டன்சியும் நல்லா வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விடலாம். ஏன்னா இது வந்து எல்லாமே மார்கண்டும் போனு எல்லாமே சேர்ந்துருக்கு. இப்போ போன் குக் ஆகணுன்னா நம்ம நல்லா ஒரு 1/2 hour குக்கரில் வேக விடலாம். குழம்பு ஆகட்டும். ஓகே, இது ஸ்டீம் வந்தது. நம்ம வெயிட் போட்டு 1/2 hour விடலாம். நம்மளுக்கு பீஃப் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆயில் பாருங்கள், குழம்புலேருந்து நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்துட்டு இருக்கு. நான் கரெக்டாக 1/2 hour டைமர் வச்சு தான் இது குக் பண்ணேன். இதுதான் இந்த போன் எல்லாம் நல்லா நம்மளுக்கு குக் ஆகி குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கும். இப்போ அவ்வளோதான். நம்ம உப்பு காரம் உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துங்க. காரம் கரெக்டாக இருக்குது. தேவைப்பட்டால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஃபைனலாக சாப் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி மார்கண்டம் வாங்கின்னு வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு மசாலாலாம் ஆயிலில் வறுத்துட்டு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இப்போ இது நான் இன்றைக்கி ரைஸோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இடியாப்பம், சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்பவே பெல் ஐக்கான் சூப்பராக கிளிக் இருக்கும். பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். இது செய்து சாப்பிட்டு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு. பாருங்கள், போன் அப்படியே மீட்லேருந்து கழண்டி வருது, அந்த அளவுக்கு இது குக் ஆகிருக்கு. சூப்பராக நம்மளுக்கு பீஃப் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட ஒயிட் ரைஸ். நான் பாஸ்மதி அரிசியில் தான் ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்கேன். நம்ம செஞ்ச பீஃப் குழம்பு. ஒன்ஸ் இந்த மாதிரி தேங்காய் போடாமல் செஞ்சு பாருங்கள். கேஷ்நட் போட்டு ஹெல்த்தியான ரெசிபி கூட ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. எக் ஆம்லெட், சாப்ஸ், பீஃப் சாப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ், பீஃப் கறி, எக் ஆம்லெட், பீஃப் சாப்ஸு. நீங்களே ட்ரை பண்ணுங்கள், செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you all in next video.